தொடர்ந்து ஜெபிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தா கூட இந்த டைம் அவங்களை நம்ம முகமுகமா பார்த்து ஜெபிக்கிற டைம். தம்பிமார்களா, நீங்க தனியா இருந்தா அப்படி இருக்க மாட்டீங்க, 4 பேர் சேர்ந்து இருக்கிறனால தான் அப்படி இருக்கீங்க. அந்த 4 பேர்ல இன்னொருத்தர் டிரைவ் பண்ற யாரோ அவங்க அதிகமா ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். உங்களை தான் ஆண்டவர் அழைப்பார். அங்க இருக்கிற ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ற இன்னொருத்தர் தான் நீங்க அதிகமா கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் உங்களை அதிகமா அழைப்பார். நீங்க அதிகமான வேலை செய்வீங்க கடவுளுக்காக. அதனால அமைதலா மற்றவங்களை தொந்தரவு பண்ணாம அவங்களுடைய நேரத்தை அவங்களுக்கு கொடுத்துருங்க. அவங்க சிந்தனையை நீங்க குப்பையாக்காதீங்க. ஓகே, உங்களை கடிந்து கொள்றோன்னு தப்பா நினைச்சிட்டு வேணாம். இது தேவையானது. நீங்க ஜாலியா இருக்கிறதுக்காக இன்னொருத்தர் கெடுத்துக்கூடாது. இட் இஸ் a very very good time. It is not for you, it is for them. அவங்களுக்கு ஜெபிக்கிற நேரம். கண்களை மூடலாம். எல்லாரும் கண்களை மூடி உங்க வலக்கரத்தை உயர்த்தி அவங்க முன்னாடி நீட்டி. நீங்க நினைக்கலாம், நான் கேட்கிற ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்குமா? நீங்க பெரிய ஆள் கிடையாது, ஏசப்பா பெரிய ஆள். ஆமென். நீங்க உங்க ஜெபத்தை கேட்கிற இயேசு சாமி பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் கரங்களை உயர்த்துங்க, கண்களை மூடுங்க. முதலாவது கண்களை மூடுங்க. உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு. தம்பி கை கட்டிட்டு கண்ணாடி போட்டு தம்பி கை கட்டிட்டு என்னையே பார்த்துருக்கிறேன். நல்ல கைகளை தூக்குங்க, கைகளை தூக்குங்க. நீங்க கிண்டல் அடிச்சு பசங்கள்ட்ட பேசுனதுலாம் போதும். இது ரொம்ப கொஞ்சம் சீரியஸா இருக்க வேண்டிய டைம். நம்ம இதையும் கத்துக்கணும். தங்கச்சி மாங்க யாரும் பேசக்கூடாது. எல்லாம் கண்களை மூடுங்க. தங்கச்சி மாருங்க, எல்லாம் கண்களை மூடுங்க. இருதயத்தின் ஆழ்த்திலிருந்து ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, இந்த அண்ணனுக்காக ஜெபிக்கிறேன். சொல்லலாமா? ஆண்டவரே, பஞ்சாப்ல இருக்கிறவங்களை நீங்க சந்தித்திருக்கீங்க சாமி. உண்மை தெரியாதவங்க தெரிந்திருக்கிறாங்க. நாங்கள் தெரிந்தும் செய்ய முடியாத வேலை அன்றைய தெரியாத இவர்கள் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் முகம் பார்க்காம ஜெபித்தது உண்டு. இப்படி எல்லாம் ஒருத்தவங்க இருக்காங்களான்னு தெரியாமலே நிறைய பேருக்கு ஜெபிச்சிருக்கோம். இவங்களுக்கு இந்த நோய் இருக்கு, இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு இந்த வேதனை இருக்குன்னு சொல்லி ஆண்டவரே அநேக நாட்கள் ஆண்டவரே நாங்கள் ஜெபிச்சிருக்கோம். அவங்க முகத்தை பார்த்ததே கிடையாது சாமி. ஆனால் உடைய கிருபையினால் இன்றைய அவங்க முகத்தை பார்க்கிறோம் சாமி. உடைய கிருபையினால் இன்றைக்கு அவங்க முகத்தை பார்க்கிறோம் சாமி. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா? தம்பி தங்கச்சி உங்கள்ட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்கிறேன். நாவுகளை திறந்து சத்தத்தை உயர்த்தி நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. எல்லாம் உங்க சத்தம் என் காதுகளில் கேட்கணும். உங்க சத்தம் அவங்க காதுகளில் கேட்கும் போது அது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும். அவங்க நினைச்சிருக்காங்க நம்மளா பயங்கர வல்லமையா ஜெபிப்போம் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அந்த வல்லமையான ஜெபத்தை அவங்க பார்க்கட்டுமே. இன்னைக்கு அந்த வல்லமையான ஜெபத்தை பார்க்கட்டுமே. தயவு செய்து மௌனமா ஜெபிக்காதீங்க. அப்படி ஒரு ஜெபமே தேவை கிடையாது. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. எல்லாரும் தங்கச்சிமார்கள்லாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இயேசுப்பா அவங்களை bless பண்ணுங்க சொல்லலாமா? தங்கச்சிமார்கள் இத்தனை பேர் இருக்கீங்க. அவங்க 4 பேருடைய சத்தம், நீங்க 100 பேருடைய சத்தம் ஆண்டவரே கேட்கலாமா? ஆண்டவரே நான் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தம்பி தங்கச்சி தயவு செய்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த சகோதரர்களை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த சகோதரிகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. இவங்க சபையை ஆசீர்வதிங்க தகப்பனே. புட்லாடாக ஜெபிக்கிறோம் சாமி. அதை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த பாஸ்டர் ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே இங்க பெற்றெடுத்திருக்க பரிசுத்தமுள்ள சந்ததிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எதிர்காலங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா சந்ததியும் ஜெபிங்க. நான் ஜெபிக்கிறது கிடையாது, நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும். எல்லாரும் சந்ததியும் ஜெபிங்க. ஆண்டவரே எங்களுக்காக இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து சுவாமி, இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து ஆண்டவரே நீர் கொடுத்த மகிழ்ச்சியை கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க சுவாமி. இந்த மகிழ்ச்சி பெருகணும் கர்த்தாவே. இந்த மகிழ்ச்சி பெருகணும் கர்த்தாவே. இவங்க சபைகள் வளரணும் ஆண்டவரே. இவங்க பிள்ளைகள் ஞானத்துல அறிவிலும் தேவ பயத்துல வளரணும் சுவாமி. ஆண்டவரே அப்பா நீர் ஒரு bless பண்ணுங்க சுவாமி. bless பண்ணுங்க. உங்களுடைய கரங்கள் எல்லாம் துவண்டு போயிருக்கு. உங்க கரங்களை உயர்த்துங்க. எல்லாரோட ரைட் ஹேண்ட் உயர்த்துங்க. bless பண்ணுங்க. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே நாங்க bless பண்றோம் சாமி. சொல்லுங்க வாயத்தன சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால நாங்க bless பண்றோம் சாமி. In the name of Jesus we bless them Lord. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. ஒரு முறையாவது சொல்லுங்க. ஒரு முறையாவது நாமத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தினால. அப்பா எல்லாரும் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி. bless பண்ணுகிறோம் போராட்டத்துக்கு எதிராய் உங்களுடைய ரத்தம் செயல்படட்டும் சாமி. இயேசுவின் ரத்தம் செயல்படுவதாக. இயேசுவின் ரத்தம் செயல்படுவதாக. இயேசுவின் ரத்தம் செயல்படுவதாக. படைகளை எடுத்து போடட்டும் ரத்தத்தினால நாங்கள் உங்களை மூடி மறைக்கிறோம் சாமி. திறந்த வாசலை கொடுங்க. எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா சமாதானமும் ஆசீர்வாதமும் இவங்களுக்கு பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. ஆமென். நல்ல படிப்பு கிடைக்கணும் சாமி. ஆமென். நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும் சாமி. ஆமென். ஹalleluya. கட்டுகளிலிருந்து விடுதலை கிடைக்கணும். விடுதலை கொடுங்க சுவாமி. விடுதலை கொடுங்க சுவாமி. விடுதலை கொடுங்க. எல்லாரும் தயவு செய்து ஒரே ஒரு நிமிடம் ஜெபிக்க போறோம். கடைசி ஒரு நிமிடம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே கேட்கலாம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க சாமி. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. 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 ஆண்டவரே நீ அப்படியே செய்ய போறதற்காக நன்றி. எல்லா கரங்களை தட்டலாமா? எல்லா கரங்களை தட்டலாமா? ஹalleluya. 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 கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. அன்புள்ள சுவாமி அருமையான தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக ஜீவன் தந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, அதை தெரியாத இருக்கிற அநேகருக்கு அறிவிக்கிற பாக்கியத்தை ஈஸ்டர் அண்ணன் மூலமா ஆண்டவரே அண்ணனை போல மிஷனரிகள் மூலமா அநேகருக்கு நீங்க கொடுக்குறீங்க சுவாமி. நாங்கள் கண்கூடாய் பார்க்கிறோம் சாமி.
எத்தனையோ முறை மிஷனரிகளை பத்தி சொல்லும் போதெல்லாம் அது எங்க காதுகளில் அன்றே ஒரு கம்பி விட்டு குத்துறது போல ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கு சுவாமி. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி, ஒரே ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பினால அந்த இத்தனை குடும்பங்களை நீர் மீட்டெடுத்திருக்கிறீங்க சுவாமி. இவர்களுக்கு பின்னாடி இன்னும் எத்தனையோ சந்ததிகளை நீர் உருவாக்க சித்தமா இருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்களையும் நாங்கள் உங்கள் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இவளுக்காக முதலாவது ஜெபிக்கவும் தகப்பனே, இரண்டாவது கொடுக்கவும் தகப்பனே. ஆண்டவரே, இவர்களை பார்த்து இவளுக்கு நாங்கள் சமாதானத்தை சொல்லவும் கர்த்தாவே. ஆண்டவரே, இவர்களை போல நாங்களும் ஒரு செல்லவும் ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய கிருபைகளை தருவீராக. உங்களுடைய அழைப்பு எங்கள் மேல் இருக்க வேணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களில யாரையாக நம்ம தெரிந்து கொள்ள சித்தமா இருப்பீரான ஆண்டவரே. இன்னும் இருக்கிற அந்த சொற்ப நேரங்களில நீ எங்க கூட இடைப்பட வேணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்போ ஒரு சின்ன காரியம் செய்ய போறோம். உங்க ரைட் சைடுல இருக்க உங்க ஷோல்டர் மேல கை வைங்களேன். கண்களை மூடி உங்க ரைட் சைடுல இருக்க உங்க ஷோல்டர் மேல கை வைங்க. உங்க பக்கத்துல இருக்க ஷோல்டர் மேல கை வைங்க. கை வச்சு ஜெபிக்க போறீங்க. இங்க நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் உமக்காக அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. எல்லாம் உங்க ரைட் சைடுல இருக்கவங்க ஷோல்டர்ல கை வச்சுங்க. கை வச்சுக்கிட்டு கண்களை மூடுங்க. கண்களை மூடி ஜெபிக்க போறீங்க. உங்களுக்கு அவங்க பேர் தெரிஞ்சா அவங்களுக்காக பேர் சொல்லி ஜெபிங்க. பேர் தெரியவில்லை என்றால் நீங்க எப்படி ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே, இந்த சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி, இந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. நாங்கள் எல்லாம் இந்த நாளில் எங்க கூடியிருப்பது உங்களுடைய சுத்த கிருபை. நாங்க எல்லாம் இந்த இடத்துல கூடியிருப்பது உங்களுடைய சுத்த கிருபை தகப்பனே. காரணம் இல்லாம இந்த 3 நாள் எங்க வரல சுவாமி. எங்களுக்கு டயர்டா இருக்கு. நாங்க நிறைய நாள் ரூம்ல கூட உட்கார்ந்திருக்கலாம். பட் லார்ட், ஆண்டவரே, இந்த நாள்ல நீங்க எங்கள் மேல ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீங்க. நீங்க ஜெபிங்க. இந்த சகோதரி மேல இருக்கிற உங்களுடைய திட்டம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, இந்த சகோதரி மேல இருக்கிற உங்களுடைய நோக்கம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, இந்த சகோதரன் மேல இருக்கிற உங்களுடைய திட்டம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிற பாத்திரமா இவளை மாற்றுங்க சுவாமி. இவங்களுக்குள்ள இருக்க போராட்டங்களை எல்லாம் நீங்க உடைத்து போடுங்க கர்த்தாவே. உங்களுடைய சமாதானத்தை இவங்களுக்குள்ள பெருக செய்யுங்க ஆண்டவரே. பெருக செய்யுங்க தகப்பனே. பெருக செய்யுங்க ஆண்டவரே. பெருக செய்யுங்க ஆண்டவரே. ஜெபிங்க ஜெபிங்க. விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ணுங்க. இது நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவர் கண்டிப்பா கேட்பார். விடுதலை அவங்க கண்களை மூடி அவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த சகோதரனை ஆசீர்வதிங்க. உங்க எதிர்கால திட்டங்களை ஆசீர்வதிங்க. உங்க படிப்பை ஆசீர்வதிங்க. உங்க குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, ஊழியத்துல பங்குள்ளவர்களாய் மாற உதவி செய்யுங்க தகப்பனே. அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதி செய்து கொள்ள கிருபை செய்யுங்க சுவாமி. உங்களுக்குள்ள இருக்க எல்லா சலனங்களையும் எடுத்து போடுவீராக. எல்லா தடைகளையும் எடுத்து போடுவீராக. சோர்வுகளை எடுத்து போடுவீராக தகப்பனே. கலக்கங்களை எடுத்து போடுவீராக. குழப்பங்களை எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, அநேகருடைய குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள், ஒருவேளை இந்த சகோதரனுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் அதை தூக்கி போடுவீராக சுவாமி. ஆண்டவரே, அதை செழிக்க முடியாதபடிக்கு இவங்க வாழ்வில் இருக்க எந்த தடைகளாக அதை உடைத்து போடுங்க கர்த்தாவே. கேட்கலாமா? ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. நாவ திறந்து ஜெபிங்க. நாவ திறந்து ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கிறது போல உங்களுக்காக ஒருத்தர் ஜெபிச்சிட்டு இருக்காங்க. உற்சாகமாய் ஜெபிங்க. உற்சாகமாய் ஜெபிங்க. ஹalleluya ஹalleluya. Hallelujah. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறாருன்னு சொல்லுங்க. Thank you Jesus. Hallelujah. எஸ், உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக். இப்போ மறுபடியும் நம்ம 6 மணிக்கு நம்ம சந்தியாக்கா வரோம். சரியா? வெளியில் உங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் இருக்குது, நீங்கள் போகலாம். பிஷப் பீப்பர் மாத்திரம் இருக்கு. எஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பிஷப் பீப்பர் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆல் பாய்ஸ் கேர்ள்ஸ் பிஷப் பீப்பர் கொஞ்சம் முன்னாடி வரீங்களா? எஸ் எஸ்